விடுதலை புலிகள் வந்து யுத்தத்துக்கு பயந்தவர்கள் அல்ல. அவர்கள் வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை கொண்டவர்கள் என்ற மாதிரி முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய ஒரு கருத்து பகிர்வின் அடிப்படையில் அந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் முக்கியமாக சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். குறிப்பாக வந்து அவர்கள் சில தவறுகளை இழைத்திருக்கிறார்கள், அதனால்தான் அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். யாருன்னு பார்த்தால் முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தால், குறிப்பாக வந்து 2005ஆம் ஆண்டு ரணிலை தோற்கடித்தது அவர்களுடைய மிக பெரும் ஒரு பலவீனம் என்ற மாதிரி தெரிவித்திருக்க. ரணிலை தோற்கடித்து மஹிந்தாவை கொண்டு வந்தது மிகவும் ஒரு அவர்கள் விட்ட மிக பிழையான ஒரு விடயம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அதே நேரத்தில் ராஜீவ்காந்தி கொலை சார்ந்த விடயமும் பெரிய ஒரு பலவீனமாக அமைந்திருக்கிறது என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்ச அவர் விடுதலை புலிகள் வந்து சமாதான உடன்படிக்கையை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். குறிப்பாக வந்து விடுதலை புலிகள் பலவீனம் அடையும் போது அவர்கள் இந்த சமாதான உடன்படிக்கையை இந்த அரசாங்கத்துடன் செய்து கொள்வார்கள். அதன் மூலம் அவர்கள் மீண்டும் தங்களுடைய பலத்தை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் என்ற மாதிரி கருத்தை தெரிவித்த அவர்கள் 2009 கூட விடுதலை புலிகள் வந்து இந்த சமாதான உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட முயற்சி செய்தார்கள். ஆயினும் மஹிந்த அதுக்கு இடம் கொடுக்கவில்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே இந்த சமாதான உடன்படிக்கையை யார் உண்மையிலேயே மீறினார்கள் என்று உலகம் அறிந்த உண்மை. ஆயினும் யார் மீது பழியை போட்டார்கள் என்றும் எல்லோரும் அறிந்த உண்மை. அப்போ காலப்போக்கில் பார்ப்போம் உண்மை நிலவரங்களை யார் உண்மையிலேயே எடுத்துரைக்க போகிறார்கள் என்று. அதே போல் வந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவித்தார். குறிப்பாக வந்து இது தொடர்பான ஒரு புத்தகத்தை யார் என்று பார்த்தால் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் வெளியிடுகிறார் ஆஸ்டின் பெர்னாண்டோ என்பவர் வந்து இந்த இது தொடர்பான ஒரு முக்கியமான விளக்கத்தை தெரிவித்திருக்கார் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். ஆயினும் இவருடைய கருத்துக்கு பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இழந்த வண்ணமே காணப்படுகிறது. அவை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது என்று. இதே இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். சில காலங்களாகவே இப்போ இருக்கிற அரசாங்கம் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இலங்கையில் வந்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். ஆனால் நீண்ட காலமாகவே அதிகாரத்தில் இருக்கின்ற அரசியலில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளை மாற்றுவது கடினமான ஒரு விடயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். ஆகவே இதன் அடிப்படையில் வந்து இப்பொழுது வந்து வடகிழக்கில் இயங்குகின்ற சில அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்ற ரீதியில் கருத்துக்கள் பரவி வருகிறது. அதே போல சில அரசியல்வாதிகள் கூட தமிழ் அரசியல்வாதிகள் கூட சிறைக்கு செல்லலாம் என்ற மாதிரி இந்த வடகிழக்கு பகுதியில் காணப்படுகிறது என்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுகிறது. குறிப்பாக இது தொடர்பாக குற்றவியல் புலனாய்வு பிரிவின் விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கிறது என்ற ஒரு விடயம் தான் இப்பொழுது ஒரு பெரும் பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. நேற்று தினம் கூட தெல்லிப்பளை வைத்தியசாலையில் வைத்து அமைச்சர் சந்திரசேகர் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தால், இந்த சிறைக்கு பிணையில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் சுற்றி திரிகிறார்கள் என்ற மாதிரி ஒரு கருத்து. இதே இடத்துல வந்து நேற்றைய தினம் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தால், நேற்றைய தெல்லிப்பளை புது கட்டிடம் ஒன்று திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சந்திரசேகர் அவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் போது ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். இப்போ தமிழ் கட்சிகள் 6 ஒன்றிணைந்து செயற்பட போவதாக ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றதில் பேசப்பட்டிருந்தது. எத்தனை கூட்டணி அமைத்தாலும் எங்களுடைய அரசாங்கத்தை ஆட்டி படைக்க முடியாது, அசைக்க முடியாது என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். இது வந்து மக்களுக்கான கூட்டணியா என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்ச அவர் இதுவரும் ஒரு கூட்டு சாம்பார் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து கூட்டு சேர்ந்து என்ன லஞ்சத்தை ஒழிப்பதற்காக கூட்டு சேர்ந்தார்கள், அல்லது மோசடிகளை ஒழிப்பதற்காக கூட்டு சேர்ந்தார்கள், அல்லது திருடர்களை பிடிப்பதற்காக கூட்டு இல்லை. இவர்கள் வந்து என்னத்துக்காக கூட்டணி செஞ்சிருக்கிறார்கள் என்றால் திருடர்களையும் ஊழல்வாதிகளையும் பாதுகாப்பதற்காக தான் இந்த தமிழ் பேசும் கட்சிகள் என்ற இதில் இவர்கள் ஒன்று இணைந்திருக்கிறார்கள். அதாவது தமிழ் எதிர்கூட்டணி என்ற மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். யார் என்று பார்த்தால் அமைச்சர் சந்திரசேகர் அவர் பாரியோர் விமர்சனத்தை முன்வைத்து அவர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காலங்களில் சில பேர் கைது செய்யப்பட போகிறார்கள். அவர்கள் இந்த கைதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டணி என்ற பெயரில் ஏமாற்றுகிறார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அதாவது இந்த கூட்டணியின் பின்னணியில் இருப்பவர்கள் பெரும்பாலானவரை எடுத்து நோக்கினால் கடந்த காலங்களில் குற்ற செயலில் ஈடுபட்டு பிணையில் வந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ வருங்காலத்தில் அவர்கள் சிறை செல்ல அல்லது சிறை கம்பிகளை என்ன நேரிடலாம், அதற்காக எதையும் செய்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தை ஆட்டம் காண வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மாதிரி முயற்சி செய்கிறார்கள் என்ற மாதிரி அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் நேற்றைய தினம் தெல்லிப்பளையில் வைத்து. இப்போ இது வந்து பெரும் ஒரு பேசுபொருளாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் வந்து சில தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் அரசாங்க அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட கோணங்களும் இப்போ எழுப்பப்பட்ட வண்ணமே வருகிறது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று. அப்போ ஆகவே வருங்காலத்தில்
ஊழல்வாதிகளும் இந்த போதைப்பொருள் கடத்தக்காரர்களும் கைது செய்யப்படுவார்களா, உண்மையிலே அவர்கள் தீர விசாரிக்கப்பட்டு தண்டனை பெறுவார்களா என்ற மாதிரி பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன விடயம் என்று பார்த்தால், இந்த சிறைச்சாலை கலவரத்தின் பின்னால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் மறைக்கப்படுகிறதா என்ற ரீதியில் பல்வேறுபட்ட கேள்விக்கணைகள் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த சமூக ஊடகங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தால் குறிப்பாக வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் சிறைச்சாலை சார்ந்தவருடைய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வந்தது. ஆயினும் இந்த சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணியில் வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் இன்னும் பெரும்பளவில் பேசப்படுவது குறைக்கப்பட்டு வருகிறதா என்ற ஒரு கேள்வி நிலை எழுப்பப்பட்டு வருகிறது. ஆயினும் அது சிறைச்சாலை அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள் என்ற ரீதியில் பார்க்கக்கூடியதாக அமைகிறது. அதே நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் சிறைச்சாலைக்கு அதிக அளவிலான ஆதரவை தெரிவித்த அவர்களுடைய குடும்பத்தை, சிறைச்சாலையினுடைய குடும்பங்களை வைத்து அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொண்ட உதயங்கம்பல, விமல் வீரவம்ச என்பவர்கள் இப்பொழுது வாயடைத்து அந்த சிறைச்சாலை குடும்பங்களையும் அனாதையாக விட்டுவிட்டது போல் இந்த சமூக ஊடகங்களில் அவர்களை பற்றிய பிரச்சாரங்களை மேற்கொள்ளாமல் ஒதுங்கி விட்டார்கள் என்ற மாதிரி தான் காணப்படுகிறது. சில காலங்களாகவே இந்த சிறைச்சாலையை நாங்கள் மீட்க போகிறோம், அவரை வைத்து அவரை அநியாயமாக கைது செய்து விட்டார்கள், அவருடைய விடுதலைக்காக போராட போகிறோம் என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை பதிவிட்ட இந்த தென்னிலங்கையில் இருக்கின்ற சில அரசியல்வாதிகள் இப்பொழுது சிறைச்சாலையினுடைய அரசியல் முடிந்தவுடன் அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் என்ற மாதிரியும் ஒரு விமர்சனம் செல்கிறது. அப்போ காலப்போக்கில் பார்ப்போம் எவ்வாறு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் செல்லப்போகிறது, இந்த சிறைச்சாலை கலவர முடிவுகள் எப்படி வரப்போகிறது, அந்த சிறைச்சாலையினுடைய கலவரத்தின் மர்மம் விலகுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று. அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இங்கு அவதானித்தாக வேண்டும். என்ன விடயம் என்று பார்த்தால், ஊடக பேச்சாளர், அதாவது அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிச அவர்கள் வந்து நேற்றைய தினம் முக்கியமான சில விடயங்கள் தெரிவித்திருக்கார். என்னென்று பார்த்தால், மாகாண சபை தேர்தலை நாங்கள் மிக விரைவில் மிக இலகுவில் நடத்தக்கூடிய சாத்தியப்பாடு இருக்கிறது என்ற ரீதியில் தெரிவித்திருக்கார். இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்தாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று பார்த்தால் சட்ட பிரச்சனை மட்டும்தான், நிதி பிரச்சனை என்று இல்லை. எங்களிடம் நிதி இருக்கிறது, சட்ட ரீதியான சிக்கல் இருப்பதனால்தான் இந்த மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடாத்தவில்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கேன். பாராளுமன்றத்தில் வந்து இந்த மாகாண சபை சார்ந்த சட்ட ஒழுங்குகள் நிறைவேற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பின் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்துவோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இதுக்கு நிதி பிரச்சனை இல்லை, சட்ட பிரச்சனை தான் காணப்படுகிறது. ஆகவே அதனை மிக விரைவில் நிவர்த்தி செய்து நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி கொள்வோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா, அதே நேரத்தில் தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்று இணைவு எப்படி இருக்க போகிறது, வருங்காலத்தில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எப்படிப்பட்ட தீர்வுகளை அந்த கூட்டணி பெற்று தரப்போகிறது, ஆயினும் அது தேர்தல் கூட்டணியா அல்லது கொள்கை கூட்டணியா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் முக்கியமான ஊழல்வாதிகள், அதே நேரத்தில் இந்த போதைப்பொருள் கடத்தக்காரர்கள்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்களா, இந்த சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணி விடயங்கள் வெளிவருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.